வணக்கம். சித்திரை பிறந்துச்சுங்க. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே. பங்குனு போய் சித்திரை வந்தா பத்திரிக்கை வந்துடும், கல்யாண பத்திரிக்கை வந்துடும். பங்குனி போய் சித்திரை வந்தா பத்திரிக்கை வந்துடும், கல்யாண பத்திரிக்கை அதை பார்த்த உடனே தான் எனக்கு நித்திரையும் வந்துடும்னு அந்த காலத்தில் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் பாடுற மாதிரி பாட்டு நான் கேட்டிருக்கேன். அதை பார்த்த உடனே தான் எனக்கு நித்திரையும் வந்துடும். சூரியன் தன்னுடைய பயணத்தில் மேச ராசியில் முதல் 12 ராசிகளில் முதல் ராசியில் பிரவேசிக்க தொடங்குகிறார். தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள்ங்கிறோம். அதாவது பிரபவ ஆண்டு தொடங்கி அட்சய ஆண்டு வரைக்கும் 60 ஆண்டுகள் ஒரு சுற்று அப்படின்னு வச்சுருக்கிறோம். சூரியன் ஒரு முறை வலம் வந்தால் அப்படி 60 ஆண்டுகள் ஆகுமா. பூமி சூரியனை வலம் வந்தாலோ எப்படியோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இதில் ஒரு மனிதர் இந்த ஆண்டில் பிறந்திருந்தால், இப்போ உதாரணமாக பிரபவ ஆண்டில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், திரும்ப அந்த ஆண்டு வர்றப்ப அவருக்கு 60 வயசு ஆச்சுன்னு அர்த்தம். நான் 29வது ஆண்டு மன்மத ஆண்டில் பிறந்தேன். ஒரு தடவை வந்துட்டு போயிடுச்சு, அப்போ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 60ல் 40வது ஆண்டாக 60வது ஆண்டாக இருப்பது அட்சய ஆண்டு. 40வது இடத்தில் இருக்கின்ற ஆண்டுக்கு பேர் பராபவ ஆண்டு. இந்த ஆண்டு பராபவ ஆண்டாகத்தாங்க பிறக்குது. இந்த பராபவ ஆண்டு சித்திரை மாதத்தில் முதல் நாளில் ரிஷப லக்கணத்தில் 8:35 சுக்கிர ஓரையில் பிறக்குதுன்னு திருமிகு ரத்னமையா அவர்கள், அவங்க சென்ட் மேரிஸில் தமிழாசிரியர் ஓய்வு பெற்றவங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லா செய்திகளையும் அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்டுக்கிருவோம். அவர்கிட்ட நான் கேட்ட உடனே இதை பற்றி அழகாக குறித்து கொடுத்தாரு. இந்த 60 ஆண்டுகளுக்கு அந்த காலத்தில் பாட்டு பாடி வச்சுருக்காங்கங்க. எப்படி அப்படின்னா, இந்த ஆண்டு பலன் என்னம்பாங்க. நான் கிராமத்தில் இருந்தப்போ பார்த்துருக்கேன். பங்குனி 31 சித்திரை 1 வந்தால் அந்த 31 அன்னைக்கு சாவடியில் எல்லோரும் கூடி அந்த ஆண்டு பஞ்சாங்கம் படிப்பாங்க. இந்த வருஷம் இப்படி 12 மணிக்கு மேலே எல்லாருக்கும் சுண்டல்லாம் கொடுத்து பானைக்கரம் கொடுத்து பிள்ளைகள்லாம் படுத்துடுவாங்க. இளைஞர்கள் பெரியவர்கள் மட்டும் போய் நிலா போய் பார்க்க போவாங்க. பிறை அந்த கோடு எந்த பக்கம் இருக்குங்கிறத பொறுத்து அந்த ஆண்டு மழை பெய்யுமாங்க. இந்த ஆண்டு பிறக்குது. எப்படி இருக்கும் இந்த ஆண்டு? அதுக்கான பாட்டு ஏதாவது இருக்கா? இந்த பாட்டு ஐயா குறித்து கொடுத்துருக்கார் பாருங்களேன். மிக்க பராபரத்தில் மேதினியில் பின்மழையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்கும் பழிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காது எனவே கருது. மிக்க பராபரத்தில் மேதினியில் பின்மழையாம், அதாவது நல்ல மழை பெய்யுமா. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு பசுக்களை போன்ற ஜீவன்களுக்கு ரொம்ப நல்ல ஆண்டாம். நிற்பன மரங்கள் போன்றவை, நடப்பன ஜீவராசிகள் ஆடு மாடு, ஊர்வன எறும்பு முதற்கொண்டு எல்லாம், பறப்பன பறவைகள். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. பாரதியினுடைய பாட்டு சொல்கிறோம்ல, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்குமாங்க. கொஞ்சம் மழையும் பெய்யுமா. நம்ம எத்தனையோ பயந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த சித்திரை மாதம் பிறந்துருச்சு. இந்த ஆண்டில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிடுவோம். உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய தமிழ் சொந்தங்கள், உலக மக்கள் அனைவரும் எப்போவுமே நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நமக்காகன்னு இல்லாமல் உலக மக்களுக்காகவே எல்லாம் சொல்கிறதுனால உலகம்னு தொடங்குவாங்க. அதுபோல் உலக மக்கள் அனைவரும் எல்லா வகையான பெருமைகளையும் பெற்று மிகச்சிறப்பாக வாழணும். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி என்ற புத்தாண்டை நாம் கொண்டாடுவோம். இந்த ஆண்டு தொடங்குகிற எப்போவுமே சித்திரை மாதம் தொடங்குகிற போது வேப்பம்பூ பூத்து, அந்த வேப்பம்பூவில் கருப்பட்டி போட்டு வெள்ளைக்கட்டி போட்டு பச்சடி வச்சு நாம் இலை பரப்பி அதில் காய்கறிகளை நல்லா வச்சு கொஞ்சம் பாயசமும் வச்சு சாப்பிடுவோம். சித்திரபுத்திர நாயனார்னு சொல்லி நம்ம கணக்கெல்லாம் எழுதுகிறவரை வச்சு கும்பிட்டு சேவிக்கிற வழக்கமும் உண்டு. எல்லா தெய்வங்களும் நமக்கு துணை இருக்கட்டும். புத்தாண்டு இனிமையாக பிறந்திருக்கிறது. இந்த புத்தாண்டில் எல்லா வளமும் நலமும் பெற்று உலக உயிர்கள் சிறக்க வாழ்த்துகிறோம், இறைவனை வேண்டுகிறோம். அனைவருக்கும் இனிமையான சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன்
யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.